அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நாம் 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கடகராசிக்காரருக்கான இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஸோ கடகராசி அப்படின்னு நம்ம சொல்லச்சே இவர்கள் பார்த்திங்கன்னா கடந்த 5 ஆண்டு காலங்களாக, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது கண்டகச்சனின்ற வேலையில் ஒரு சில பிரச்சனைகளும், அதுக்கடுத்து இப்போ கரண்ட் 2.5 ஆண்டுகளாக அஷ்டம சனினாலே இவர்கள் கடும் பாதிப்புகளை மேற்கொண்டிருக்கார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு எல்லாத்துலேயும் ஒரு பிரச்சனைகள், எங்கேயுமே வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும், உத்தியோகத்தில் நிறைய தடைகள் தாமதங்கள் இருப்பாங்க. இவங்களுக்கும் மேலே இருக்கவங்களுக்கும் ஒரு சுமூக உறவு நிலைவு இருக்காதுன்னு கூட நம்ம சொல்லலாம் வேலையில். ஸோ நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இருக்கும். ஸோ அது மாதிரி பல பிரச்சனைகள் உத்தியோகத்துலேயும் ஒரு விதத்தில் பண்ணியிருப்பாங்க. உடல் உபாதைகள்னு பல பிரச்சனைகள் இவங்க சந்திச்சிருப்பாங்க. குடும்பத்துலேயும் ஒரு நிம்மதி இல்லாதன்மை, ஏன்னா வேலையில் இருக்க டென்ஷன் இருக்கிறது குடும்பத்தில் காட்டுறதுல, குடும்பத்துலேயும் சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் கருத்து வேறுபாடு நிறைய ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு. மருத்துவ செலவுகள் அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. கடன்கள் நிறைய வாங்கி அதில் கட்ட முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வேலையிலேயே கூட சரியான நிலையான வேலை இல்லாத ஒரு பிரச்சனைகள்லாம் கூட நிறைய சந்திச்சிருப்பாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுலேருந்து எல்லாத்துலேயும் இந்த விடுபடும் ஒரு காலமாக இந்த 2025ஆம் ஆண்டு பிறக்கும் சனி பெயர்ச்சி அவங்களுக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதை மட்டும் இல்லாத இது உங்கள் கடகராசிக்காரருக்கு இதுவரை இவங்க அஷ்டம சனியாக, அதாவது இவங்க ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான், கும்ப ராசியில் இருந்த சனி பகவான் இவங்க ராசிக்கு 9ஆம் இடமான மீன ராசிக்கு பயிற்சியாகிற இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி. ஸோ அப்படி அவர் பயிற்சி வரும் காலம் இவங்களுக்கு ஒரு பாக்கிய சனியாக இந்த சனி பகவான் செயல்பட போகிறான்னு சொல்லலாம். ஸோ அப்படி பாக்கிய சனியாக அப்படின்னு அவர் வரும்பொழுது இவர்களுக்கு இதுவரை தடைப்பட்ட எல்லா பிரச்சனைகள்லாம் ஒன்று ஒன்றா இவங்களுக்கு ரிலீஸ் ஆகும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதாவது உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து மேலதிகாரமே ஒரு நல்ல மதிப்பு உண்டாகும். மதிப்பு மரியாதை அவங்க உத்தியோகத்தை பார்க்குற இடத்துல உயரும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதனால் தடைப்பட்டு வந்த ப்ரமோஷன்ஸு, இன்க்ரிமெண்ட்டு, இதோட பதவி உயர்வு இதெல்லாம் இனிமேல் ஒன்று ஒன்றா அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். உத்தியோகத்தில் ஒரு நல்ல வீரிய நிலை கூட இவர்கள் போவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். இவங்களுக்கு அப்படி ஒரு சிறந்த ஆண்டாக இந்த சனிப்பெயர்ச்சி இவங்களுக்கு அமையும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. மேலும் பார்த்தோம் அப்படின்னா குடும்பத்தில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு அவங்களுக்கு. அதெல்லாம் குறைந்து ஒரு நல்ல மதிப்பு, குடும்பத்தில் உறவுகளில் ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கூட இவங்களுக்கு. அது மட்டும் இல்லாத பார்த்தோம் அப்படின்னா பிள்ளைகள் விஷயம் நல்ல முன்னேற்றத்தை இவர்கள் காண்பார்கள் சொல்லலாம். குடும்பத்துக்கு கொஞ்சம் டைம் அதிகமாக செலவு செய்வார்கள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதனால் அதே மாதிரி இந்த தொழில் செய்கிறவங்க கூட பார்த்தா இதுவரை இந்த போட்டி இதெல்லாம் பொறாமை இதெல்லாம் குறைந்து இவங்க தொழிலில் ஒரு நல்ல ஏற்றத்தையும் இவங்க காண்பார்கள் சொல்லலாம். புதிய தொழில் வாய்ப்புகள் நிறைய கூடி வரும் காலம் கூட இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சிலர் தந்தை வழி இதை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் அதான் பாரம்பரிய தொழில் நம்ம சொல்லுவோம் அது மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாத புதிய முயற்சிகள் நிறைய இவங்க செய்வாங்க. அதுலேயும் நல்ல வெற்றியை காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுவரை இவர்கள் சந்தித்து இந்த சவால்கள், பெரிய சவால்கள் அதெல்லாம் குறைஞ்சி அதுலேயும் வெற்றி காண்பார்கள் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுவரை இவங்க செய்த வேலைக்கு இவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியில் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அத்தகைய சிறப்புமிக்க இந்த சனிப்பெயர்ச்சி இந்த கடகராசிக்கு அமையும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது ஒரு மோட்ச ராசி அப்படின்ற போனால அவரும் அந்த மோட்ச ராசியிலே இருக்க காலபுருஷன் 12ஆம் இடம். ஸோ அப்படி போகச்சே எப்படி பார்த்தோம்னா இந்த கடகராசிக்கு ஒரு அமோகமான சனிப்பெயர்ச்சி அந்த ஆண்டு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு மே மாதம் ஜூன் மாதத்துக்கு மேலே படிப்படியான முன்னேற்றங்கள் இவர்கள் எல்லாமே கிடைக்கும் அவங்களுக்கு. பொருளாதாரத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னா இதுவரை நிறைய கடன்லாம் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்கும். குடும்பத்துக்கு கூட வரவுக்கு மேலே செலவுகள் நிறைய இதுவாகிட்ருக்கும். ஸோ அதெல்லாம் குறைஞ்சி ஒரு வருமானத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும். பொருளாதாரம் பல விதத்தில் இவங்களுக்கு கை கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். பொருள் வசதிகள் பெருகும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வசதி வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே கூடும்னு சொல்லலாம். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி செலவுகளும் சுப விரயங்கள்லாம் நிறைய காத்துட்ருக்குன்னு கூட நம்ம இவங்களுக்கு சொல்லலாம். அதான் சொன்னேன், திருமணம் ஆகாதவர்களுக்கு இதுவரை நிறைய இந்த கல்யாணம் இதுவாகி
நின்று இருக்கோம். பேசி ஏதோ ஒரு சங்கடத்தினால அந்த இடமே வந்து திரும்பி வந்து ஒரு சிலர் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. திருமணத்தடை நீங்கி திருமணம் இல்லாமல் திருமணமாக வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ சுப நிகழ்ச்சிகள் நிறைய இவங்களாம் மேற்கொள்வார்கள். இவர்கள் வீட்லேயும் வந்து சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, உத்தியோகத்தில் உயர்வுகள், அதனால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஏற்றம் இருக்கும் அவங்களுக்கு. நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலர் வந்து அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு கூட இவங்களுக்கு பணம் வரும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை மாதிரி பண்ணச்சே வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிச்சா அந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து பண்ணணும். ஏன்னா பணம் அதிகமாக வருது அப்படின்றதுனால இவங்க இதை அந்த கடகர மோட்ச ராசி எனக்கு தாராள தண்டி மாதிரி எடுத்து செலவு செய்தாங்க அப்படின்னா அது சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையை அது மாற்றிடும். அதில் பணம் அதிகமாக வருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு நல்ல முதலீடு செய்கிறதுல இவங்களுக்கு ஒரு நல்ல இது இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு இது கடன் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க, சின்ன லெவலில் வச்சுருந்தாங்கன்னா கூட அது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏதாவது. ஏன்னா எல்லாம் கடனே இல்லாமல் யாரும் வைக்க முடியாது. ஸோ ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இவங்க வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லாத இவங்க சந்திக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உபாயமாக கூட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல முன்னேற்றம் இருக்கும். நிறைய வாங்குவாங்க, புதிய பொருட்கள் நிறைய வாங்கும் அமைப்பு இருக்கும். தங்கம் நிறைய சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. நகைகள், ஆடை ஆபரணங்களில் அதில் நிறைய வாங்குவார்கள் இந்த வாட்டி. அது மாதிரி விஷயம் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு. பிரயாணங்கள் அதிகமாக மேற்கொள்வார்கள் கூட நம்ம சொல்லலாம். அதில் வந்து ஒரு சாதகமான பலன்கள் இவர்களுக்கு கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் உத்தியோகத்தில் தடையெல்லாம் மீறி ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும். அது மட்டும் இல்லாத தொழில் செய்கிறவருக்கு இந்த போட்டிகள்லாம் விலகி எல்லாமே நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த சனி பகவான் அது மட்டும் இல்லாத இந்த இவங்க ராசிக்கு 9ஆம் இடத்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3ஆம் பார்வையாக வந்து 11ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ 16ஆம் இடம் அப்படின்னு பார்க்கச்சே எப்படியாவது லாபஸ்தானம் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து தொழிலில் இருந்து அதான் சொன்னேன் இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றம் இருக்குன்னு கூட சொல்லலாம். பணம் பல விஷயத்தில் வரும்னு கூட நம்ம அதுவும் வந்து அது வந்து ரிஷப ராசி சுக்கிரனோட வீடு. ஸோ அதனால் எதுவும் கேட்கவே வேணாம். அதனால் தான் அழகு ஆடம்பரம் இதெல்லாம் வந்து இவங்க இந்த இடத்துல நிறைய கிடைக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பொருளாதார சுக்கிரன் வந்து செல்வத்துக்கும் சுக்கிரனை பணம் வர்றதுக்கு வருமானத்துக்கு. ஸோ அப்படி பார்க்கச்சே ஒரு நல்ல ஏற்றமே கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த சுக்கிர பகவானை கூட பார்த்திங்கன்னா இவங்க உச்சம் பெற இந்த சனி பகவான் ஆட்சி ஆகிற சமயத்தில் அவர் உச்ச வீட்டில் தான் இருக்கார். அங்கே அவரும் உச்சம் பெறதுனால இவங்களுக்கு வந்து ஒரு அமோகமான வளர்ச்சி இதில் கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த சனி பகவான் வந்து இவருடைய 7ஆம் பார்வையாக இவங்க ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். ஸோ அந்த 3ஆம் இடம் அப்படின்னு பார்க்கச்சே வந்து அது வந்து சகோதர ஸ்தானம் சொல்லலாம், முயற்சி ஸ்தானம் சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கச்சே வந்து இளைய சகோதரர்கிட்ட அவங்க வந்து இப்போ பேசுகிறச்சே கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கிறது கொஞ்சம் சிறப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ சுமூக ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறவங்க விட்டு கொடுத்து போனார்கள் இல்லைன்னா அந்த இது வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காதுன்னு சொல்லலாம். முயற்சிகளில் வந்து ஒரு சின்ன சின்ன தடைகள் இருக்க தான் செய்யும். அது இருந்தாலும் வந்து அது வந்து ஒரு படிப்பினையை கொடுத்தாலும் அது ஒரு சாதகமான வெற்றி, அதாவது லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரும்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதை மாதிரி வந்து அதை வந்து ஒரு வெற்றியாக தான் இவங்களுக்கு கிடைக்கும். சொன்னால் தடை வருதுன்றது கவலைப்பட வேண்டியதில்லை. என்னடா இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு திரும்பியும் வருதே அப்படின்ற பயம் இவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் அது வந்து இவங்களுக்கு ஒரு வெற்றியை தான் வந்து அந்த இடத்துல இவங்களுக்கு கொடுக்கும்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அடுத்தபடியாக பார்த்தா இவரோட சனி பகவானோட பார்வை வந்து இவங்க 10ஆம் இடமான இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது 6ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்குது. ஸோ அது வந்து இவங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடம் அப்படின்னு நம்ம சொல்லி ருணம் ரோகம் சத்ரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி பார்க்கச்சு அந்த இடத்துல வர சனி பகவான் பார்வை இருக்கிறதுனால எதிரிகள் யாராவது சொன்ன இது வரைக்கும் இவங்ககிட்ட யாரெல்லாம் இவங்ககிட்ட பிரச்சனை பண்ணாங்களோ அவங்களாம் வந்து விலகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவாங்க. இவங்ககிட்ட வந்து அதாவது கடன் ஏதாவது இருந்தால் கூட அதெல்லாம் இவங்களுக்கு வந்து முடிவுக்கு வந்துடும். அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். அதனால் வம்பு வழக்கில் இருந்தால் அதை வந்து இவங்களுக்கு ஒரு சாதகமான வெற்றியே இவங்களுக்கு கிடைக்கும் கூட காலம் கூட நம்ம சொல்லலாம். ஸோ குரு பகவானோட வீடு நல்லா படிப்பில் ஏதாவது தடைகள் இருந்தாலும் ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி இதில் இருந்தால் கூட அதில் வந்து ஒரு நல்ல ஏற்றம் இவங்களுக்கு கிடைக்கும். குருவான பார்வை அங்கே படுறதுனால. ஸோ அதை எப்படி பார்த்தாலும் வந்து இவங்களுக்கு எதிரிகள் இனிமேல் உருவாக மாட்டாங்க. எதிரிகளை வந்து பந்தாடும் காலம் இவங்களுக்கு இந்த சனி பயிற்சி இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ எப்படி இதான் சொன்னேன் இவங்களுக்கு ஃபஸ்ட்டே அதுதான் சொன்னேன், வெற்றி கொடி கட்டும் அப்படின்ற சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் இனிமேல் நல்ல காலம்தான் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நம்ம சொல்லலாம்.
மாணவர்கள் படிப்பு விஷயத்தில் கரெக்டாக படித்து இது பண்ணாங்க அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவங்களுக்கு. நல்ல மதிப்பெண்கள் பெறும் காலம் கூட இந்த காலம் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு நீட் எக்ஸாம் அதெல்லாம் எழுதுறவங்களும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் ஆராய்ச்சி அது மாதிரி படிப்பு மேற்கொள்வதற்கு ஒரு நல்ல காலமாக இந்த காலம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த ஆரோக்கியத்தை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு. உணவு வேலைக்கு இவங்க சாப்பிட்ணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டு இது பண்ணாங்களே ஆரோக்கியம் ஹெல்த் ஃபுட்டு நல்ல இதுவாக எடுத்துக்கினாங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடுகள் வராது. இருந்தாலும் ஹெல்த் இஷ்யூஸ் அப்போ ஒரு சின்ன இதில் நானும் இருக்கேன்னு தலை காட்டும். ஸோ அதை வந்து அப்பயே வந்து அது சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து ஹெல்த்தில் எந்த பாதிப்பும் இருக்காது. அஜீரண கோளாறு வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் ஹெல்த் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மேலும் சிறப்பு. இவங்களுக்கு பொருளாதாரத்தை ஹேண்டில் பண்ணிச்சும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பணம் நிறைய பல விஷயத்தில் வர்றதுனால எப்படி இது பண்ணுறோன்னு தெரியாத திக்குமுக்காடுற சோதிச்சு கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சமய காலகட்டங்களில் இவங்க கவனமாக இருந்து நிதானமாக ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்னா வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். பேச்சிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. அதனால் கொஞ்சம் பார்த்து பணிவு, ஏதாவது எல்லாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆடாமல் பணிவோடு இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து இந்த சனிப்பெயர்ச்சி அமோக வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றி தரும் இந்த சனிப்பெயர்ச்சியாக இந்த இவர்கள் இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் இருந்தால் பாக்கியங்கள் நிறைய கிடைத்தாலும் ஆண்களாக இருந்தால் தந்தை வீட்டில் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. பெண்களாக இருந்தால் அது வந்து உங்களுக்கு சுமூக நிலை, என்ன தந்தை மகளோட உறவு வந்து பரஸ்பரம் வந்து இன்னும் அதிகரிக்கும் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ மேலும் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு இந்த கடகராசிக்காரர்கள் திருநள்ளாறில் இருக்கும் தர்பாரணீஸ்வரர் ஆலயத்துக்கு ஒரு வாட்டி சென்று வந்தார்களே. ஆனால் இந்த சனிப்பெயர்ச்சினால் இவர்கள் ஏற்கக்கூடிய சின்ன சின்ன தடைகள் நீங்கி நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாத சனிக்கிழமையில் சிவாலயத்தை வழிபடுவது மேலும் சிறப்பு என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.